ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அக்ஷயாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்ப சிம்பிளான அதே சமயம் ஹெல்த்தியான கூட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது என்னன்னா தடியங்காய் கூட்டு தான், அல்லது பெண் பூசணிக்காய் கூட்டுன்னு கூட சொல்லலாம். வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம், காரக்குழம்பு இது எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தடியங்காயை நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த காயை ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். இதோட நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்க போறோம். ஆல்ரெடி நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே கடலைப்பருப்பு ஊற வச்சு வச்சிருக்கேன். ஸோ அந்த கடலைப்பருப்பை இதோட சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இதுக்கு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஏன்னா தடியங்கால நீர்ச்சத்து அதிகம். ஸோ அதுலேருந்தே தண்ணி வரும். அதனால நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அதே மாதிரி இந்த கூட்டுக்கு சிறுபருப்பு சேர்த்து செஞ்சால் நல்லா இருக்காது. ஸோ கடலைப்பருப்பு சேர்த்து செஞ்சு பாருங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த காய் வேகிறதுக்குள்ள நம்ம இதுக்கு தேங்காய் பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு அரைமுடி தேங்காயில் ஒரு சின்ன சைஸில் தேங்காவா அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதோட 10 சின்ன வெங்காயம், 1 பல் பூண்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, காய் நல்லா வெந்துட்டுருக்கு. ஸோ அப்பப்போ இடையிடையே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை, ஆனாலும் பாருங்க இதில் நல்லா தண்ணி விட்டுருக்கு. இந்த காய் இன்னும் கொஞ்சம் வேகணும். ஸோ அப்பப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது இந்த காயில நீர்ச்சத்து அதிகம். ஸோ ரொம்பவே நல்லது. ஸோ எல்லாரும் கண்டிப்பா ஒரு தடவையாவது இதை ட்ரை பண்ணி பாருங்க. கூட்டுமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். சாம்பார், ரசம், வத்தக்குழம்பு, காரக்குழம்பு இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா மேட்ச் ஆகும். நீங்க சும்மாவே அப்படியே எடுத்து சாப்பிடலாம், அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, காயுமே நல்லா வெந்துருச்சு. அதில் இருக்கிற தண்ணியுமே நல்லா வத்திருச்சு பாருங்க. ஸோ இந்த டைம்ல நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா கூட்டு எப்போவுமே ட்ரையாக இருக்காது, கொஞ்சம் செமி சாலிடாக தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுக்கணும் அடுத்ததா. ஸோ அதுக்கு முன்னாடி இது நல்லா கொதிச்சு தேங்காயோட பச்சை வாசனைலாம் போகட்டும். அதே மாதிரி இந்த கூட்டுக்கு தேங்காய் நல்லா தாளிச்சு பாருங்க, டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல மனமா சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஏன்னா சாப்பிடும்போது அங்கங்கே கடலைப்பருப்பு இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி பருப்போட அளவு பார்த்தீங்கன்னா உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். சில பேருக்கு கடலைப்பருப்பு அதிகம் சேர்த்தா பிடிக்கும், சில பேருக்கு கம்மியாக சேர்த்தா பிடிக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா கொதிச்சு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதில் நம்ம தாளிச்சும் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்து காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளித்து கூட்டில் ஊற்றி நல்லா கலந்து விட்டு எடுத்தோன்னா தடியங்காய் கூட்டு ரெடி. நல்ல வாசனையாக இருக்கும், ஏன்னா நம்ம தேங்காய் எண்ணெய் தாளிச்சிருக்கோம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் அப்படியே சாப்பிட்றலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.